ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கூல் பாய்ஸ் பெயிண்டிங். நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு வால் டிசைன் போட்டிருக்கோம். ராயல் ப்ளே ஃபிஷ் எஃபெக்டில் ஒரு வால் டிசைன் போட்டிருக்கோம். அந்த வால் டிசைனோட ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம போடக்கூடிய வால் டிசைன் இதுதான். இந்த வாலில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம புட்டி 2 கோட்டு புட்டி அப்ளை பண்ணிவிட்டு ப்ரைமர் அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு டிசைனுக்குள்ள வேலையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்டு வந்து நம்ம வந்து ராயலி சைன் இந்த மாதிரி கொஞ்சம் கூடின பெயிண்ட் தான் வாங்கி அடிக்கணும். அப்போ தான் வந்து டிசைன் வந்து நமக்கு அதில் காயாமல் ராயல் ப்ளே டிசைன் அப்ளை பண்ண முடியும். நம்ம பேக்ரவுண்டு என்ன நம்ம வேறு பெயிண்ட் அடிக்கிறோன்னா 7880 ராயலி பெயிண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் பேக்ரவுண்டு. இது ஒரு 400 ml தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கோட்டு அப்ளை பண்ணணும். 2 கோட்டு அப்ளை பண்ணி முடித்து நல்லா காஞ்ச அப்புறமா நம்ம வந்து இந்த ராயல் ப்ளே பெயிண்ட் யூஸ் பண்ணி அந்த டிசைனை அப்ளை பண்ணலாம். இந்த 2 கோட்டு வந்து நம்ம இதை நல்லா ஃபினிஷிங் ஆகிட்டு நம்ம அப்ளை பண்ணணும். வால் நல்லா ஃபினிஷிங்காக இருந்தால் நமக்கு அந்த டிசைனை நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இது 2 கோட் அப்ளை பண்ண அப்புறமா நம்ம வந்து ராயல் ப்ளே பெயிண்ட் வந்து X123 கலர் வந்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 1115 ரூபா போட்டிருக்காங்க. கலர்லாம் அடித்து வரும்போது அந்த ரேட்டுக்கு வரும். ஒரு ஏரியா பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ப்ரைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி வந்து 100 ml தான் விடணும், அதுக்கு மேலே விடக்கூடாது. விட்டோம்னா டிசைன் வந்து நமக்கு பெர்ஃபெக்டாக இருக்காது. இதில் வந்து நம்ம சிலர் வந்து நமக்கு சாம்பிளாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வேகமாக வந்து நம்ம அந்த பெயிண்ட் அப்ளை பண்ணோம்னா அந்த மாதிரிலாம் தேவையில்லை. நம்ம ஸ்லோவாக அப்ளை பண்ணோம்னா சீக்கிரம் காஞ்சி போயிடும். அதுக்காக தான் அந்த மாதிரி சாம்பிளாக மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இவ்வளோ தான், ஒரு 100 ml தான், அதுக்கு மேலே மிக்ஸ் பண்ண விடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். பெயிண்ட் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரே இருந்ததுன்னா ரொம்ப யூஸ் ஆகிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 பேர் நம்ம நின்று அப்ளை பண்ணோம்னா இந்த டிசைன் போடுறது வந்து ஈஸியாக இருக்கும். 2 பேர் யூஸ் பண்ணோன்னா ஒரு சைடு அடிச்சுட்டு அந்த டிசைன் அப்ளை பண்ணிட்டு அடுத்த சைடு அடிக்கும்போது காஞ்சி போயிடும். அதுக்காக தான் அந்த சாம்பிளாக யூஸ் பண்ணி அடிப்பாங்க மிக்ஸ் பண்ணி. இது ஒரு 3 பேர் இருந்தோம்னா ஒருத்தர் மேலே அப்ளை பண்ணியாச்சுன்னா கீழே 2 பேர் எடுத்து சைடு கட் பண்ணி அப்படியே அடுத்து அப்ளை பண்ணலாம். அது கன்டினியூஸாக போயிட்டுருக்கும். அது டிசைன் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை அப்ளை பண்ணும்போது ரோலர் வச்சு ஒரு ஃபினிஷிங் ஆகிட்டு ரோலர் வச்சு ஃபினிஷ் பண்ணிடணும். ரோலர் தடம் கிடந்ததுனால அசிங்கமாக இருக்கும். அப்புறம் பார்த்து அந்த டிசைன் போடுறதுக்கு இந்த டப்பா மூடியில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் எலும்பி இருக்கக்கூடிய அந்த பீஸ் வச்சு தான் நம்ம டிசைன் போடுவோம். அது மூடி வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கரெக்டோம்னா அந்த டிசைன் வந்து வந்துடும். அந்த ரவுண்டு வந்து ஈவனாட்டு போடணும். டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஒரே சேம் சைஸில் நம்ம வந்து ரவுண்ட் பண்ணணும், அப்போ நல்லா இருக்கும். ஒரு சைடு ஒரு ஆள் டிசைன் போட்டுருக்கும்போது ஏற்கனவே 2 பேர் ஃப்ரெண்டில் வந்து வாழை வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அது கன்டினியூவாக இருக்கும். வந்து அந்த ஜாயிண்ட் வந்து பேச்சஸ் ஒர்க் இல்லாமல் இருக்கும். இல்லைனா 2 பேர் மட்டும் அடிச்சுட்டு இருந்தோம்னா அடிப்போம், அது வந்து ஜாயிண்ட் வந்து பேச்சஸாக வந்துடும். அதனால் 2 பேர் வாழை வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஒருத்தர் வந்து டிசைனை வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ வந்து நமக்கு வந்து பேச்சஸாக இருக்காது, ஈவனாக இருக்கும், டிசைனும் நல்லா இருக்கும். சிங்கிளாக அடிக்கிறதா இருந்தால் நம்ம ஷாம்பு மிக்ஸ் பண்ணிடலாம்.
1 லிட்டர் ஒரு 100 ml ஷாம்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசைனை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் இந்த கலர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிசைன் ஒரு லைக் போட்டு விடுங்க. பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் வால் எப்படி இருக்குன்னு. புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ நம்ம போட்டது போன்ற பயனுள்ள வீடியோக்கள்லாம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும், நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க.